நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம். ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது. கன்னி ராசிக்கு கடவுள்தான் துணை. சிம்ம ராசிக்கு எப்படி அஷ்டம சனி, சனி பகவானும் ராகுவும் கேதுவும் வச்சு செய்கிறாங்களோ, அது போல் கன்னி ராசி அன்பர்களுக்கு வாயே திறக்க முடியாது. வீட்டில் எதை சொன்னாலும் நீங்கள் சொல்வது பிறருடைய நன்மைக்காக, அவங்க மீது கொண்ட அந்த அளவு கடந்த அன்பின் காரணமாக நீங்கள் சில விஷயங்கள் சொல்வீங்க. அஃபெக்ஷன், பசங்க மேலே உள்ள ஒரு பாசத்தில் சொல்வீங்க. நடக்கவே நடக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களை அப்படியே ஒரு தீமையாக மாறிவிடும். காரணம் என்ன? கன்னி ராசி அன்பர்களே, எடுக்கின்ற செயல்கள் எல்லாம் தடை. எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னு நினைக்கிற சமயம் என்னால் போக முடியல. தடை, காரிய தடை, காரிய தடை, டிலே ஆகிறது. டிலே ஆனால் கூட இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு தள்ளி போகுது, ஒரு 10 நாள் தள்ளி நடந்தால் கூட பரவாயில்ல. என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியல சாமி, ஒன்றுமே நடக்கலை. ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்க, சமாளிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சில கஷ்டங்கள், சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள், சிலதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது.
மேஜிக்காக இருக்கும். இவங்களும் அதுக்கு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிச்சி யோசித்து நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த தடைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இது ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்குமோ, நமக்கு ஏதாவது வச்சுருக்காங்களோ, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சாபம் இருக்கோ, நம்ம தொழிலுக்கு ஏதாவது சாபங்கள் இருக்கோ, அதனால தான் பிளாக் மேஜிக்கோ, அதனால தான் அண்ணன் இப்படி ஆகிட்டாரோ, அண்ணன் குடும்பம் ஏன் இப்படி ஆச்சு, அப்பா ஏன் இப்படி ஆனார், அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்குமோ, செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, என்னால் எதுவும் செய்ய முடியல சாமின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை எந்த செயலையும் முன்னேறவே விடமாட்டாரு. எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி போய் அவர் நிற்கிறாரு. அப்போ போகிற இடங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோனில் கூட நம்மளால ஜெயிக்க முடியல, காரியத்தடை. அப்போ நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே, வீட்டில் நல்ல முறையில் உயர்ந்த முறையில் உங்கள் தொழில் நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், சிறப்பான முறையில் கிரக பிரீத்தி அந்த 9 கிரகங்களுக்கும் பிரீத்தி ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஒரு நவகிரக ஹோமம், நவகிரக சாந்தி, மெயினாக ஒரு சுதர்சன ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமங்கள், ஒரு ஆயுஷ் ஹோமம். உடம்பு முடியாமல் இருக்கா, இது யாகத்திற்கான காலம், இது வழிபாட்டிற்கான காலம். அதை நீங்கள் அறிந்து உங்களுக்கு என்னைக்கு செய்தால் நல்லது. உங்கள் நட்சத்திரத்துக்கு செய்யலாமா, இல்லை மனைவியுடைய நட்சத்திரம் செய்யலாமா, இல்லை பசங்களுடைய நட்சத்திரத்துக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டு வீட்டில் ஒரு யாகம் வேள்வி செய்வீர்களே, ஆனால் அந்த யாகம் புகப்பட்டதுனாக்கா நிச்சயமா யாகத்திற்கு ஒரு சக்தி உண்டு. அது என்னதான் வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தாலும், கெட்ட சக்திகள் இருந்தாலும், ஒரு புதையலே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது, ஒரு பெரிய அதிர்ஷ்டமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் கன்னி ராசிக்கு அந்த அதிர்ஷ்டம் கை மேலே கண்ணு மேலே தெரியும், ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களால் அடைய முடியாது, தடை. அப்போ கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தானாக கிடைக்கும், தடைகள் விலகும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. குறிப்பா தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், உள்நாடுகளில் வெளிநாடுகளில் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 2 வீலர் ஷோரூமாக இருக்கலாம், கார் ஷோரூமாக இருக்கலாம், கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் பிஸ்னஸ்ஸு, ஜூஸ் பிஸ்னஸ்ஸு, ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ்ஸு, அல்லது ரா மெட்டீரியலு, கெமிக்கல்ஸு, கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்து செய்யக்கூடியவங்க, கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ மெயினாக உங்களுக்கு உடம்பு அடுத்தடுத்து உடம்பு படுத்தி எடுக்குதா, உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்குதா, அல்லது ஒரு மிகப்பெரிய சாபங்கள், செய்வினை கோளாறுகள் போல வாட்டி எடுக்குதா, ஏதோ இருக்குது சாமி, எனக்கு என் குடும்பத்துக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, சந்தேகங்கள் இருக்கா, கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதெல்லாம் அந்த யாகத்தில் போட்டு தான் பொசுக்க முடியும். உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அந்த யாகத்தில் போட்டு பொசுக்க முடியும். அப்போது நல்ல பல யாகங்கள், வீட்டில் குடியிருக்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் யாகங்கள் செய்து கஷ்டங்களை பொசுக்க வேண்டிய கால நேரம் ஆனி மாதம் கை கொடுக்கும் கன்னி ராசி அன்பர்களே.